பண்ணுறோம்? ஃபோன்லேயோ டிவிலையோ. நம்ம கிராமத்தில் இருந்து நம்ம சபையில் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த நேரலையை ஒளிபரப்பி கொண்டு இருக்கிறோம். இதில் மற்றவங்க என்ன பண்ணுங்க, நீங்கள் அறிவித்து தேவனுடைய நாமத்தை என்ன பண்ணுங்க, மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஏதாவது லைக் போடுறோம், படத்துக்கெலாம் லைக் போடுறோம், ஏதாவது போஸ்டர்ஸ்லாம் லைக் போடுறோம், ஏதாவது கமெண்ட் பண்ணுறோம். தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள என்ன இருக்குது? அல்லேலூயா. ஜவான ஊழியம் பண்ணுறதுல நம்ம என்ன பண்ணுறோம்? என்கரேஜ் பண்ண உட்காந்துக்கிறோம். அப்போ நம்ம ஊழியத்தை நம்ம என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னா நம்மள என்ன இருக்குது? அப்போ நம்முடைய ஊழியம் வளரக்கூடாது நினைக்கிறோமா? நம்முடைய ஊழியம் உயரக்கூடாது நினைக்கிறோமா? இது உண்ட கிடையாது, எந்த கிடையாது, தேவனுடையது. இன்னைக்கு விட்டு போனால் தேவன் தான் நடத்துவார் அப்படின்றது நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அவர் பெரிய காரியங்கள் நம்ம மத்தியில் என்ன பண்ணுவார்? செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால இது மனிதனை நம்பி ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் அல்ல, இது முழுவதுமாக தேவனையை நம்பி ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம். எந்த ஒரு மனுஷனையும் ஒரு மனுஷன் வந்து உயர்த்த முடியாது, தேவன் தான் ஒரு மனிதனை உயர்த்த முடியும் என்பது தேவ சட்டமாக இருக்கிறது. ஒரு மனிதனை உயர்த்தும் போது அவன் உயர்வு சில காலம் மட்டுமே இருக்கும், அவனுடைய பதவி சில காலம் மட்டுமே இருக்கும். ஆனால் தேவன் ஒரு மனிதனை உயர்த்தும் போது வாழ்நாளெல்லாம் அவனுடைய காரியங்கள் இருக்கும், அவனுடைய பதவியில் இருக்குன்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா மோசே மரண பரிதம் உண்மையாக இருந்தார், ஆபிரகாம் மரண பரிதம் உண்மையாக இருந்தார், யாக்கோபு மரண பரிதம் உண்மையாக இருந்தார், யோசேப்பு மரண பரிதம் உண்மையாக இருந்தார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட தலைவர்களை தேவன் கொடுக்கிற பொறுப்பில் உள்ளவர்கள்லாம் முதிர் வயது வரைக்கும் ஆளுகையை தன் கையில் வைத்துக் கொண்டிருந்தாங்க, அதிகாரத்தை தன் கையில் வைத்துக் கொண்டிருந்தாங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிற நண்பான கர்த்தருடைய பிள்ளைங்களை இன்னைக்கெல்லாம் ஒன்று பார்க்கணும். மத்திய 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. யாரெல்லாம் கேட்குறோமோ நம்ம பெற்றுக்கொள்வோம், யாரெல்லாம் தட்டுறோமோ திறக்கப்படுவோம், யாரெல்லாம் பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ நீங்க என்ன கேட்குறீங்களோ என்ன தட்டுறீங்களோ அதை பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லி இந்த வசனங்களை சொல்லுகிறது அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களை. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா யாபேஸ் தன் தேவனை நோக்கி ஜெபித்த போது அவன் வேண்டிக் கொண்டது தேவன் அவருக்கு அருளினார். அக்சால் தகப்பனிடத்துல நீர் பாய்ச்சலான நிலங்களை தாரும் என்று கேட்டபோது மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர் பாய்ச்சலான செழிப்பான நிலங்களை காலை கொடுத்தார் அல்லவா. நமது பரம தகப்பன் நம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையான ஈவுகளை தருவது அதிக நிச்சயம் அல்லவா. ஆகையால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோபு ஆண்டவரை நோக்கி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரம் எனக்கு தாரும் என்று சொல்லி ஆதியாகமத்தில் ஜெபித்தாரு. ஆண்டவரோ 2 பரிவாரங்களை தந்து ஆசீர்வதித்தார் அல்லவா. நிச்சயம் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர் ஒன்றுமே இல்லாத இடத்துல உங்களை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். ஒன்றுமே இல்லாத இடத்துல நம்மள உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாருன்னா ஆடம்பரமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லல, ஆடம்பரமா இருந்தாலும் ஆடக்கூடாதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்றாரு, நீ கடன் கொடுக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு உங்க வாழ்க்கையை நீங்க அமைத்துக் கொள்ள வேண்டும், கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் என்று என்ன பண்ணுகிறது சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆடம்பரம் தேவை, அதுல பெருமை கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. ஒரு இடத்துல புகை என்ன பண்ணிச்சான், புகை, அந்த புகை என்ன பண்ணிச்சான், ஃபேக்டரியிலேருந்து வருதுல புகையெல்லாம் நம்ம கொளுத்தும் போது வருதுல புகை, அந்த புகை என்ன பண்ணிச்சான், மேலே போச்சான், காற்றுல இருந்து மேலே பறந்து போச்சான். பறந்து போகும்போது மேகத்துக்கிட்ட போய் சேர்ந்துச்சான். மேகத்துக்கிட்ட போய் சேர்ந்த உடனே அந்த புகை சொல்லுதான், உனக்கு எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை, நீயும் புகை தான் நானும் புகை தான், நீயும் வெள்ளையாக தான் இருக்க நானும் வெள்ளையாக தான் இருக்குன்னு சொல்லி அந்த வெள்ளை புகையானது மேகத்தின் இடத்துல அப்படி சேர்த்து மேகத்தை போல நின்று விட்டுதான். மேகம் பார்த்துதான் கீழே இருந்து என்ன பண்ணிச்சு, மேலே போச்சு. அப்படியே மேகத்தோடு கூட போட்டி போடுகிறது. 10 நாள் கழிச்சு மழை வர ஆரம்பிச்சு. மேகத்திலிருந்து மழை வர, மேகம் இருந்தால் தான் மழை வரும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சயின்ஸில்.
அப்ப மேகத்திலிருந்து மழை வர ஆரம்பிச்சது, புகையிலிருந்து ஒன்றுமே வரவில்லை. புகை கீழே என்ன பண்ணுச்சு, அழிந்து விட்டது. ஒரே மழை புகையானது அழிந்து விட்டது. உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. மேகம் தான், கீழே போன புகை தான், இல்லை எதுக்கு போன டிஃப்ரெண்ட்டாக கிடையாது. ஆனா மேலே இருக்கிறவர்கள் எப்பொழுது என்ன பண்ண மாட்டாங்க, தன்னை பெருமை செய்து கொள்ள மாட்டார்கள். கீழிருந்து மேலே போகிறவர்கள் தன் வாழ்க்கையில சில பெருமைகளை அனுபவிப்பார்கள். பெருமை என்பது கீழிருந்து மேலே போவதில்லை, மேலே இருந்து கீழே வருவது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம தான் சொல்லுவோம், அது எவ்வளோ மழை அழகாக போட்டு பண்ணுவாங்க. அப்போ பெருமை நீ போய் அறியக்கூடாது, அவங்க வந்து என்ன பண்ணணும், ஒன்று வரணும். அல்லேலூயா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்க. அதான் வசனம் சொல்கிறது, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிங்க. உபாகமம் 28ல 12 சொல்லுது பாருங்க. ஏககாலத்திலும் தேசத்திலே மழை பொழியவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் நமக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் ஆகாதிருப்பாய். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தர் நல்ல ஒரு கிருபை என்று உள்ளது. உம்மை நம்பி வந்தேன் நான் கஷ்டப்படல, ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கும். கர்த்தர் உமது நமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய். இதுதான் ப்ராஸ்பரிட்டி, இதுதான் வாய்க்கும் என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த வாய்க்கும் என்று சொல்லும்போது நீ துன்மார்க்கரின் ஆலோசனை நடவாமலும், கர்த்தருக்கு துன்மார்க்கர் என்றால் கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்கள். துன்மார்க்கம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு முறை பாவத்தை செய்யும் போது, ஒரு முறை ஒரு மனிதனை வெட்டி கொலை செய்யும் போது, அல்லது ஒரு முறை என்ன பண்ண, ஒரு உனக்கு பிடிக்காத அரசாங்கத்துக்கு விரோதமா பாவத்தை செய்யும் போது, ஒரு முறை செஞ்சுட்டு பயம் வரும், ரெண்டாவது முறை செய்யும் போது கொஞ்சம் பயம் இருக்கும், மூன்றாவது முறை செய்யும் போது அதுவே என்ன பண்ணுவோம், ஊறிடுவோம். அதான் துர்குணம், துன்மார்க்கன். துன்மார்க்கனம் மாறிடலாம். மார்க்கத்துக்கு விரோதமா செயல்படுகிறது தான் துன்மார்க்கன். மார்க்கம் என்றால் என்ன, கிறிஸ்துவின் வழியே மார்க்கம். அல்லேலூயா. அப்போ துன்மார்க்கன் என்பது மார்க்கங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறது தான் துன்மார்க்க ஜீவியத்தில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அவன் சொல்றான், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகள் வழியில் நிற்காமலும். கர்த்தருக்கு பரிசுத்தத்துக்கு விரோதமாக நிற்கிறவங்க தான் பாவிகள். பரிசுத்தத்துக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா பாவிகள். பாவிகள் வழியில் நிற்காமலும் பரியாசக்காரன் இடத்தில் உட்காராமலும். அல்லேலூயா. பரியாசக்காரன் என்றால் உன்னை பார்த்து நீ உயர்த்திக் கொள்வது தப்பு இல்லை, அடுத்தவனை தாழ்த்தி உன்னை உயர்த்துவது தான் பரியாசம். அடுத்தவனை சீப் பண்ணி, அடுத்தவனை கிண்டல் பண்ணி, அடுத்தவரை இகழ்ந்து பேசி உன்னை புகழ்ந்து பேசிக் கொள்வது தான் பரியாசம். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் பண்ணாது அப்படின்னு தேவன் சொல்லுகிறார். பண்ணாம இருந்தா கர்த்தர் நம்ம என்ன பண்ணணும், அப்ப நம்முடைய வேலை என்ன, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்குது. அவர் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் அப்பதான் அவர் சொல்றாரு, அவன் தன் நீர்க்கால்களின் ஓரமா நடப்பட்டு அல்லேலூயா. அப்பதான் உன் வாழ்க்கையில ப்ராஸ்பரிட்டி ஆரம்பிக்கும், அப்பதான் செழிப்பு உன் வாழ்க்கையில ஆரம்பிக்கும். நீ எப்போ வேதத்தை கை கொண்டு போதிக்கிறாயோ, எப்போ வேதத்துல இரவும் பகலும் தியானிக்கிறாயோ, அப்போ உன்னுடைய வாசல்கள்ல நீர் பாய்ச்சலா தோட்டம் இருக்கும், வற்றாத நீருக்கு இருக்கும். நீ கையிட்டு செய்ய வேலையெல்லாம் தேவன் ஆசீர்வதிப்பார்.
தேவன் வாய்ப்பு செய்வார், ப்ராஸ்பரிட்டி செய்வார், செழிப்பான இடங்கள் உங்களை தங்க பண்ணுவார். அப்பதான் நீ கர்த்தரை நம்பும் போது செழிப்பான இடங்கள் தங்கி இருப்பார். அப்பதான் ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பொழியும், நீ கைவிட்டு செய்ய வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உங்களுக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறப்பார். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார், கடன் வாங்காது இருப்பார். ஹல்லேலூயா. நல்ல பொக்கிஷசாலை ஒன்று இருக்குது, அதுதான் மழை. ரெண்டு பொக்கிஷசாலை இருக்குது. வெள்ளத்தை உண்டு பண்ணுகிற பொக்கிஷசாலையா இருக்குது, மிதமான மழையை உண்டு பண்ணுகிற பொக்கிஷசாலை இருக்குது, அதிகமான பனியை உண்டு பண்ணி மக்களை சாகடிக்கக்கூடிய பொக்கிஷசாலையா இருக்குது, வானத்திலிருந்து அக்கினி இருக்கக்கூடிய பொக்கிஷசாலையா இருக்குது, சூரியன்ல இருந்து வெயில் அதிகமாக வரக்கூடிய பொக்கிஷசாலையா இருக்குது. ஹல்லேலூயா. அப்ப நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை இருப்பான். ஹல்லேலூயா. நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறப்பார். ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி ஆதம் சொல்லுகிறது அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனால நம்ம பொக்கிஷங்களா நம்ம என்ன பண்ண, பொக்கிஷசாலையாக தேவனிடத்தில் நம்ம என்ன பண்ண வேண்டும், வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, ஆடம்பரமா நம்ம என்ன பண்ணக்கூடாது, செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்ல வரல. ஆடம்பரமா இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் என்ன பண்ண, தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும், கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. மூன்றாவது சோம்பேறியா இருக்கக்கூடாது. இந்த செழிப்புல வரணும் அப்படின்னா சோம்பேறி தான் இருக்கக்கூடாது. சமீபத்திலே என்ன பண்றோம், இன்னைக்கு போலாமா ஆனவாறு யோசிக்கிறோம். இன்னைக்கு போனா என்ன பண்ணலாம், உலகத்துல வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் என்று கை குலுக்கி கொண்டு நித்திரை செய்ய வெண்பாயே, உன் தரித்திரம் வழி போக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் மனிதவனை போலவும். ஹல்லேலூயா. அப்போ சுறுசுறுப்புள்ளவன் கை செல்வத்தை சேர்க்கும், சுறுசுறுப்புள்ளவன் கை தேசத்தை ஆளும் என்ற வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்மளாம் என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, இந்த ஆடம்பரமாகவும் கடன் வாங்குறதுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்காதபடிக்கு சோம்பேறியா நம்ம என்ன பண்ண இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ நீங்களாம் ஒரு காரணம் சொல்றீங்க, நான் வேலைக்கு போறேன், நான் ஜபத்துக்கு வரணும்ல, நான் எனக்கு வேலை இருக்குது, நான் இது பண்றேன், நான் அது பண்றேன்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. ஏங்க எல்லா நாட்டில் இருக்கிறவங்க உலகத்தில் இருக்கிற எல்லாரும் வேலைக்கு தான் போறாங்க. கர்த்தரை ஆராதிப்பது இல்லையா? அதுக்கு ஒரு நேரம் திட்டம் இல்லையா? அதுக்கு ஒரு காலகட்டங்கள் இல்லையா? எந்தெந்த நேரத்தில் எதாவது பண்ணுமோ அதாவது பண்ணாதான் அவன் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். எல்லா நேரத்திலையுமே சோறாகிறதும் துணி துவைக்கிறதும், எல்லா நேரத்திலுமே உன் சொந்த வேலையை செய்து கொண்டிருந்தா கர்த்தரை எப்படி ஆராதிப்பாய்? நீ யார் அப்போ? எகிப்தா? எகிப்து தான் அடிமைத்தனமா எப்ப என்ன பண்ணிருப்பாங்க, வேலை செய்து கொண்டே இருப்பாங்க. அவங்க நேரமே இருக்காது. சாப்பிடுவதும் வேலை செய்வதும், சாப்பிடுவதும் வேலை செய்வதும் மனிதனுக்கு அழகல்ல. கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், அவர் துதிக்க வேண்டும், அவருக்கு ஜெபிக்க வேண்டும், அவருக்கான நேரத்தை கொடுக்க வேண்டும், சர்வீஸ்ல கலந்து கொள்ள வேண்டும், சபையினுடைய எல்லா நிகழ்ச்சிகளையும் கலந்து கொள்ள வேண்டும். அப்பதான் நீ செய்வதெல்லாம் வாய்ப்பு. ஹல்லேலூயா. கீழ்ப்படுதல் இல்லாம ஒரு மனிதன் வளர்ச்சி அடைய முடியாது, சுறுசுறுப்பு இல்லாம ஒரு மனிதன் உயர முடியாது, உழைப்பு இல்லாம ஒரு மனிதன் என்ன பண்ண முடியாது, யுக்தி மட்டம் திட்டத்தை மட்டும் செயல்படுத்தி ஒரு மனிதன் என்ன பண்ண முடியாது, உயர்ந்த ஸ்தானத்தை அடைய முடியாது. எனக்குள்ள திறமை இருக்குது, எனக்குள்ள நான் சொன்னா போன்லயே முடிச்சிருவாங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொன்னா ஒரு லாஸ் ஆகும். நீ களத்துல இறங்கி பாரு, எல்லாமே நன்மைக்கு எதுவாக கத்தர் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. அது வந்து ஆண்டவர் சொல்றாரு, சோம்பேறி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா. ஏசாயா 58:11 வாசி. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கவனிங்க, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தலன்னா மகா வறட்சியான காலத்துல இன்னும் வறண்டு போயிடுவாரு. கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவாரு, வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தி ஆகுவார். முதல்ல நம்ம என்ன பண்றோம், முதல்ல என்ன பண்றோம், நம்முடைய பசியை திருப்தியாக்கி கொள்கிறோம். ஆத்மாவை திருப்தியாக, ஆத்மாவை எப்படி திருப்திப்படுத்த முடியும் அப்படின்னா வேதத்தை வாசிக்கிறது நிமித்தமாகவும்
ஜபத்துல கலந்து கொள்றது நிமித்தமாகவும், ஜபத்துல அதிக நேரம் உட்கார்றது நிமித்தமாகவும் ஆத்மாவை திருப்தி ஆக்க முடியும். வசனத்தை அதிகமாக கேட்கறது நிமித்தமா ஆத்மாவை திருப்தி ஆக்கி கொள்ள முடியும். உன் ஆத்மாவை திருப்தி ஆக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளது ஆக்குவோம். நம்ம ஆத்மா திருப்தி ஆனதான் எலும்பு நிலமுள்ளது ஆகும். அப்பதான் சொல்ல உலகத்துடைய ஆசீர்வாதத்தை நீ நீர் பாய்ச்சிதான் தோட்டத்தை போல வற்றாத நீர் போல ஒன்னா பண்ணுவாய் இருப்பாய். அல்லேலூயா. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீதிமொழிகள் 23:4. ஐஸ்வர்யம் விருத்தியானால் சுய புத்தி வரும். பணம் கையில் இருந்ததுன்னா யாரும் மதிக்க மாட்டோம். நமக்கு ஏதோ ஒரு விதத்துல நம்ம கொஞ்சம் நல்லா இருந்துட்டோம்னா எல்லாரையும் இழிவா பேசுவோம். அதுதான் பணத்தினுடைய ஒரு சாப்டர். பணம் வந்துச்சுன்னா நல்லவங்களை விட்டு நம்ம திட்டுவோம். இதெல்லாம் ஒரு ஆளா, அவனா ஒரு ஆளா, அவனை அப்படியே போட்டோம்னா. ஏன்னா நம்ம கிட்ட பணம் இருக்குது, எதை வேணாலும் பண்ணலான்ற ஒரு திமிரு இருக்குது, எதை வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்குது, எதை வேணாலும் பேச பண்ணலான்ற ஒரு அந்த குறுக்கு புத்தி இருக்குது. அதான் சொல்றாரு, ஐஸ்வர்யம் விருத்தியானால் அதுக்கு மேல இருதயத்தை வைக்கக்கூடாது. ஐஸ்வர்யம் என்பது தேவைக்காக மாத்திரம்தான். உன் வாழ்க்கைக்கு ஐஸ்வர்யம் உதவாது. உன் வாழ்க்கை என்பது நீங்க நினைச்சீங்க உலகத்துல வாழ்வது ஐஸ்வர்யம் என்று, உலகத்துடைய வாழ்வதா ஐஸ்வர்யம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீங்க. ஐஸ்வர்யம் ஒன்றுக்கு உதவாது. தேவன் மேல் உங்க இருதயத்தை வைக்க வேண்டும். ஐஸ்வர்யத்தின் மேல் இருதயத்தை வச்சுக்கினா கொஞ்ச நாள் அந்த பணம் காலியாகி பேங்க்ல கடன் வாங்குறதுனால போலாம். ஆனா தேவன் மேல் உங்க இருதயத்தை வைக்கும் போது அவர் என்ன பண்ணார், நீ கடன் கொடுப்பா, நீ கடன் வாங்காதுன்னு சொன்னார். அல்லேலூயா. சங்கீதம் 62:10 வாசிங்க. கொடுமையை நம்பாதீர்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதீர்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதீர்கள். பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும். பண ஆசை எல்லாத்தையுமே போயிடாது. அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6:10 வாசிங்க. பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும். நல்லா புரிஞ்சுங்க. பணம் இல்லாம வாழ முடியாது. ரைட்டு தான் நீங்க சொல்றதுலாம். நீங்க சொல்ல வந்து என் காதுல ஓடுது. ஆனா பண ஆசை எல்லாத்தையுமே வேறாது. அல்லேலூயா. பண ஆசையினால கொலைகள் நடக்குது, பண ஆசையினால அநேக தவறுகள் நடக்குது, பண ஆசையினால சமுதாயங்கள் கெட்டு போயிருக்குது, சூழ்நிலையினால் மனிதர்கள் என்ன பண்றாங்க, கெட்டு போகிறார்கள், பழக்க வழக்கங்கள் மனிதர்கள் கெட்டு போகிறார்கள். அல்லேலூயா. ஆனா இந்த சமுதாயம் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமுதாயம் எப்படிப்பட்டது அப்படின்னா, சாதாரண எளிமையான மனிதனை திருடன் என்று சொல்வதும், பல கோடிகளை பல லட்சங்களை திருடுபவனை உயர்ந்தவன் என்று சொல்வதும் சமுதாயத்துக்கு வேடிக்கையான ஒன்று. சாதாரண அக்ரிஸ்ட குடிக்கும் போது பஸ்ல கூட்டு போறதும், கொஞ்சம் பெருசா பணம் திருடணும்னா டெம்போ டிராவலர் கூட்டு போறதும் வேடிக்கையான ஒன்று. அல்லேலூயா. அப்போ கைதிகள்ல கூட ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இருக்கிறது. சிறைச்சாலையில் கூட ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இருக்கிறது. அதான் பைபிள் சொல்கிறது, பணமும் எல்லா வருஷத்துக்கும் உதவும். ஆனா பண ஆசை ஒரு மனிதனுக்குள்ள வந்தா அது எல்லா தீமைக்கும் வராது. அல்லேலூயா என்பதை நீங்க புரிந்து கொள்ள. பணம் தேவை, பணம் எல்லாவற்றும் உதவும், எல்லாமே நமக்கு தேவையில்லை. தேவையானது ஒன்று, மரியாதை தன்னை விட்டு எடுப்பட நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். கர்த்தர் உங்களுக்கு நல்ல பொக்கிஷாலியாக வானத்தை திறப்பா அப்படின்னு உங்களுக்கு சொல்லுது. அப்போ உங்களுக்கு தேவையானது நல்ல பொக்கிஷாலியாக வானத்தை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பாரு. உங்களுக்கு தேவையானது நல்ல பங்கு, நல்ல வார்த்தை, நல்ல உணவு, நல்ல இருப்பிடம், நல்ல ஆத்மா, நல்ல ஆவி, நல்ல பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்க வேண்டும். நீங்கள் கெட்டதை ஒன்றும் சிந்திக்க கூடாது. அல்லேலூயா.
சுறுசுறுப்புள்ள ஆவி உங்களுக்குள் செயல்பட வேண்டும். முறுமுறுப்பின் ஆவி உங்களுக்குள் செயல்படக்கூடாது. காழ்ப்புணர்ச்சி, வஞ்சனை உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவன் என்றால் இந்த உலகத்தினுடைய எந்த சூழ்நிலையும் பார்க்காதபடிக்கு தேவனை தன் இருதயத்தில் வைக்கிற மனுஷன் தான் பாக்கியவான் சொல்லி கர்த்தரை தன் தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. அப்போ கர்த்தரை தன் இருதயத்திலையும் தேவனை தன்னுடைய ஜனம் இயேசு கிறிஸ்து தன் ஜனமாக ஏற்றுக்கொள்கிற ஜனமோ பாக்கியம் உள்ளது என்று வேதத்தில் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால தமது பொக்கிஷ சாலையாக வானத்தை அவர் திறப்பாருங்க. காத்திருந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப பணம் எல்லாத்துக்கும் உதவும். பணம் முக்கியமான. நான் பேசுகிற ப்ராஸ்பரிட்டி என்பது கர்த்தரை ஆசீர்வதிக்கிறது. அல்லேலூயா. நான் பேசுகிற ப்ராஸ்பரிட்டி என்பது கர்த்தரை ஆசீர்வதிக்கிறது. நீங்க நினைச்சுக்கிற ப்ராஸ்பரிட்டி என்பது அநியாயமா சம்பாதிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்றேன் உங்களுக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க உங்களை உயர்த்த முடியாது. நீங்க சம்பாதிச்சு நீங்க பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா உங்க சம்பளம் எவ்வளவு நீங்களே கணக்கு போட்டுங்க. எத்தனை வருஷம் கணக்கு போட்டுங்க. எவ்வளவு நாள் நீங்க வேலை செய்ய போறீங்க கணக்கு போட்டுங்க. உங்களுக்கு செலவு எவ்வளவு கணக்கு போட்டுங்க. நீங்க வாங்குற சம்பளத்தோட செலவு அதிகமா இருக்கும். மாசம் 20,000 சம்பளம் வாங்குறீங்கன்னா உங்க வீட்டுல எல்லாரும் வீட்டுல 40,000 செலவு இருக்கும். எப்படி நடக்குது? வானத்தின் பல கனியில் திறந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை பர்வதங்கள் ஏறாம கண்கள் ஏற எடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை. அப்போ அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க எல்லாரும் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். வானத்தையும் பூமியும் உண்டாக்குறவரும் உங்க கூட இருந்தாருன்னா உங்களுக்கு எந்த விதமான குறைகளும் இல்லை என்பதை நீங்க என்னைக்கு நம்புறீங்களோ அன்னைக்கு நீங்க செழிப்பா இருப்பீங்க. அல்லேலூயா. உம்மை நம்பி வந்தேன் நான் வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டுங்கள். அல்லேலூயா. இந்த சொத்து என்னுடையது, இந்த தோப்பு என்னுடையது, இந்த வீடு என்னுடையது, என்னுடைய வாசல் என்னுடையதுன்னு சொல்லி எப்படி சொல்றீங்க? எங்க தாத்தா பேர்ல இருக்குது ஆனாலும் என்னுடையது, எங்க ஆயா பேர்ல இருக்குது அதனால என்னுடையது, எங்க அப்பா பேர்ல இருக்குது அதனால என்னுடையது. அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, எப்படி 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவரா இருக்கிறாரு. அதனால பைபிள்ல இருக்கிற வாக்குத்தத்தங்களை நீங்க சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வாய்க்கும் என்ற வாக்குத்தத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொண்டீங்கன்னா அனுதினமும் உங்க வாழ்க்கையில் என்ன பண்ணுவாரு? கர்த்தர் நிறைவேற்ற அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஏதோ ஒரு மனிதனுக்கு சொல்லப்படுது, ஏதோ ஒரு மனுஷிக்கு சொல்லப்படுது, ஆபிரகாமுக்கு சொல்லப்படுது, சாராளுக்கு சொல்லப்படுது நினைக்கூடாது. அந்த வாக்குத்தத்தங்களை அன்னைக்கு சொல்லப்படுது அவங்களுக்கு, இன்னைக்கு அதை நீ சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அது உனக்கான வாக்குத்தத்தமா இருக்கும், அது உனக்கான நம்பிக்கையா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ அரசாங்கம் நீங்க இருக்கிற எல்லா வீடும் அரசாங்கம் கொடுக்கப்படுது. குவார்டர்ஸ், இந்த குவார்டர்ஸ், அந்த குவார்டர்ஸ் அரசாங்கத்தால வழங்கப்பட்டது. அதற்கு முன்னதாக அது வேற ஒரு நிலமா இருந்தது, வேற ஒருத்தருடைய சொத்தா இருந்தது. உங்க தாத்தா காலத்திலே உங்க அப்பா காலத்திலே அந்த இடமெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. நீங்க பட்டா உங்க தாத்தா பேர்ல உங்க அப்பா பேர்ல இருக்கும். நீங்க என்ன பண்றீங்க? அது என்னுடையது. ஏனென்றால் என்னுடைய தகப்பனாருடைய பெயர்ல இருக்குது, என்னுடைய தாயாருடைய பெயர்ல இருக்கிறது, என்னுடைய பாட்டியினுடைய பெயர்ல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? சுதந்திரத்துக்கு கொள்றோம். நீங்க சொல்லாம
அது என் தாத்தா தானே கொடுத்தது, எனக்கு இல்லை, என் பேர்ல கொடுக்கல அப்படின்னு சொல்றீங்களா? உரிமை உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்க உரிமை பாராட்டுறீங்க. அது போலதான் வாக்கு தத்தங்கள்லாம் யாருக்கோ கொடுக்கப்பட்டதில்ல, பைபிள் இருக்கிற மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டதில்ல. இன்றைக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதா இருந்தாலும், அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நடந்தாலும், இன்றைக்கு அது உங்களுக்கு உரித்தாக்குகிறது. கரங்களை தட்டுங்க. நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கவனிங்க, நீங்க எல்லாம் பாருங்க, உடனே புரிஞ்சுங்க. இன்னைக்கு என்னை பார்க்கவே கூடாது, தேவனை தான் பார்க்கணும். தேவனை நம்பிதான் நீங்க எல்லாம் வந்துருக்கிறீங்க. என்னை நம்பி ஒன்றும் வரல. என்னையா பார்க்குறீங்க? என்ன நீங்க தான் என்ன பண்ண தேவையில்ல, எதுவுமே பார்க்க தேவையில்ல. நீங்க இந்த வார்த்தையை மட்டும் கேட்டு உங்க வாழ்க்கையில் என்ன பண்ணுங்க, இதை தீர்மானிச்சு கொள்ளுங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தில் இருக்கிறன்னா ஏசு கிறிஸ்து உங்களை மேல அன்பு செலுத்த முடியும். ஏசு கிறிஸ்து உங்களை கண்டிக்க முடியாது. அல்லேலூயா. நான் உங்க மேல அன்பு செலுத்த முடியாது. ஏன்னா அவர் என்னை வழிநடத்த சொல்லிக்கிறார், உங்களை கண்டிக்க சொல்லி இருக்கிறார், காப்பாற்ற சொல்லியிருக்கிறாரு, ஆசீர்வதிக்க சொல்லிக்கிறாரு, அன்பு செலுத்த சொல்லிக்கிறாரு. அவருக்கு ஒரே ஒரு பிரமாணம் தான், அன்பு செலுத்துங்கள்னு சொல்லிக்கிறாரு. எனக்கு கொடுக்கப்படுறது நிறைய வேலை. ஆகையினால உங்க மீது என்ன பண்ண முடியாது, அன்பு செலுத்த முடியாது. உங்களை எல்லாம் வச்சு நடத்துவதுதான் தெரிந்து கொண்டிருக்காரு. ஆகையினால என்ன இப்படி சொல்றாரு, அப்படி சொல்றாரு, இது சொல்றாரு, அதை செய்ய சொல்றாரு அப்படின்னு சொல்லி நீங்க கலங்காதீங்க, திகாதீங்க. இதனுடைய பணியா இருக்கு. இது எனக்கு யார் சொன்னா, நீங்க யாரும் சொல்லல, தேவன் சொல்லியிருக்காரு. ஆகையினால இந்த பணியை நான் என்ன பண்றேன், உங்கள் மத்தியில செய்ய வேண்டியது கடமையா இருக்கு. அல்லேலூயா. தேவன் சொன்னதுனால இதை நான் என்ன பண்றேன், உங்கள் வாழ்க்கையில செயல்படும்படியாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன். அனுதினமும் என்ன பண்ணணும், தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று. எப்போ நம்ம செழிப்பா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா, எப்பவுமே நம்ம தேவனை ஆராதித்து கொண்டே இருக்கணும். நம்ம வீட்டில் எப்பவுமே ஜபம் இருந்து கொண்டே இருக்கணும். நான் ஜபம் பண்ணிட்டேன் நம்ம சொல்றல. இப்போ நீங்க ஒரு தகப்பன் ஒரு தாயா இருக்கிறீங்க, நீங்க ஒரு பிரியாணி சாப்பிடுறீங்க, உங்க வீட்டுல ஒரு குழந்தை இருக்குது, 2 குழந்தை இருக்குது, நீங்க மட்டும் சாப்பிட்டு வந்துடுவீங்களா? ஒரு உண்மையான தகப்பன் இருந்தா, உண்மையான தாயா இருந்தா என்ன பண்ணுவாங்க, எவ்வளவு பேர் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் வாங்கி கொடுத்துருவோம். அப்போ எந்த ஒரு தாய் என்ன பண்ண மாட்டாங்க, அதை செயல்படுத்தாம இருக்க மாட்டாங்க, செயல்படுத்துவாங்க. அதே தகப்பனுடைய இருக்கும், தாயோட இருக்கும், அப்படிப்பட்டதான் இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம மட்டும் ஜபம் பண்ணிக்கிறோம், நம்ம மட்டும் பாஸ்டிங் எடுத்துக்கிறோம். ஆனால் குடும்பத்தில் யாருன்னா என்ன போட்டு நம்ம தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ உங்க கணவரை, உங்களை, உங்க பிள்ளைகளை ஜபிக்கும்படியாக சொல்லி தர வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, ஏபிசிடி போச்சா என் பையன் பெரிய ஆளாக நினைச்சுக்கிறீங்க. அல்லேலூயா. ஏபிசிடி போச்சா உங்க பையன் பெரிய ஆள் ஆக மாட்டான். ஏசு கிறிஸ்து தெரிந்து கொண்டதான் உங்க பையன் பெரிய ஆளா மாறுவான். அல்லேலூயா. அப்போ பொருளாதார செழிப்புக்கான விசுவாச அறிக்கை நீங்க பண்ணணும். சங்கீதம் 112 1ஆம் வசனம் வாசிங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யாரெல்லாம் அன்பு செலுத்துறீங்களோ அவங்க பாக்கியவானா இருப்பீங்க. அவங்க வீட்டுல ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் வீட்டுல இருக்குன்னு சொல்றாரு. அல்லேலூயா. பொருளாதார செழிப்புக்கான அறிக்கைகள் இதெல்லாம். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையில் மிகவும் பிரியமா இருக்கிற நான் பாக்கியவான், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உங்க வீட்டுல இருக்கும். எப்ப இருக்குன்னா, மற்றவர்களுக்கு அன்பு செலுத்தும் போது. அதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, கற்பனை. அல்லேலூயா. அந்த கற்பனையில் நம்ம கை கொள்ளும் போது ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் நம்ம வீட்டுல இருக்கும். ஆஸ்தி என்றால் என்ன, ஐஸ்வர்யம் என்றால் என்ன? ஆஸ்தி, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சொல்கிறோம். அல்லேலூயா. பொண்ணு, பொருள், இதெல்லாம் ஆஸ்தி. வீடுலாம் என்ன பண்ணோம், சொத்து. அல்லேலூயா. ஆஸ்தி வேற, சொத்து வேற என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதெல்லாம் உங்க வாழ்க்கையில் இருக்கணும். சங்கீதம் 144 வாசிங்க. அல்லேலூயா. உங்க களஞ்சியங்கள்னா உங்க கோதுமை இருக்கிற இடம், அரிசி இருக்கிற இடம் என்ன பண்ணும், நிரம்பி இருக்கும். சகல வித வஸ்து அப்படின்னா உங்க மாடுகள், ஆடுகள் எல்லாம் என்ன பண்ணிருக்கும், உங்க தோட்டம், உங்க குடிசையில நிரம்பி இருக்கும். எங்க வீடுகளில் ஆடுகள் 10,000 வளரும். அல்லேலூயா. பெருகும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்லுதா. உபாகமம் 28:8 வாசிங்க. கர்த்தர் உன் களஞ்சியம்
நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் என் களஞ்சியங்களிலும் நான் கையிடும் எல்லா வேலையிலும் எனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுக்கும் தேசத்திலே என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ உனக்கு கொடுக்கிற இடத்துல உன்னை ஆசீர்வதிக்காம விட மாட்டாரு. நீ தங்குகிற இடத்துல உன்னை உயர்த்தாம விட மாட்டாரு. ஏன்னா நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறீங்க. ஆனா இந்த ஆசீர்வாதத்தை பெற்று பண்ணணும். நீங்க நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் பொருளாலும் என் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுகிறேன். என் களஞ்சியங்கள் பூர்ணமான நிலவும் என் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அல்லேலூயா. உங்க பொருட்களை வைத்துக்கொண்டு வைத்தது நடக்காது. உங்க பொருட்களை தான் பண்ணும். எல்லா விளைவின் முதல் பலனையும் கர்த்தருக்கு செலுத்தும் போது உன்னுடைய ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுது அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே. ஆண்டவர் சொல்ற பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தினால் என் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன பண்ணுவாரு? மகிமையில நிறைவாய் மாற்றுவார். அல்லேலூயா. அப்போ என் தேவன் ஐஸ்வர்ய சம்பரா இருக்கிறதுனால கிறிஸ்து இயேசுக்குள் என்ன பண்ணுவாரு? எல்லாவற்றும் கிறிஸ்து இயேசு எல்லாவற்றும் என்ன பண்ணலாம்? நிறைவாய் மாற்றுவார் அப்படின்னு சொல்லுறாரு. அல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 23:1. கர்த்தரின் மேய்ப்பராக நான் தாட்சரியன். அவர் என்னை புல்லுள்ள இடத்தில் வைத்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில். உனக்கு காலியான இடத்துல இல்ல, வறட்சியான இடத்துல அல்ல, ஒன்றுமே இல்லாத இடத்துல அல்ல. அவர் சொல்லுகிற உன் எல்லையை பெரிதாக்கி தீங்கி உன்னை துக்கப்படுத்தாதபடிக்கு எல்லையை ஆசீர்வதிக்க இப்ப சொல்றாரு. உனக்கு உணவுக்கு பஞ்சம் இருக்காது, தண்ணீருக்கு பஞ்சம் இருக்காது, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல உன்னை கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 23:6. உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. கவனிங்க அன்பான கர்த்தருடைய, நீங்க உடனே தான் பண்ணணும். கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கும் இருந்தீங்கன்னா பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பண ஆசை எல்லாத்தையும் வேலை இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய ஐஸ்வர்யத்தை வானத்தின் பல கனிகள் சேர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். நல்ல பொக்கிஷசாலியாக வானத்தை உங்களுக்கு திறப்பேன். அல்லேலூயா. அப்படின்னு சொல்றாரு. இங்க சொல்றாரு, உன்னை புல்லுள்ள மேய்ப்பேன், அமர்ந்த தண்ணீர் கண்ணில் கொண்டு போடுறேன். ஏன் ஜீவன் இல்லை நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடர்ந்து கொண்டேன். அதை சொல்றாரு. உனக்கு எப்பவுமே பான்சர் இருக்கும், உனக்கு எப்பவுமே தயவு இருக்கும், உனக்கு எப்பவுமே இறக்கம் இருக்கும், உனக்கு எப்பவுமே என் கிருபை இருக்கும். அல்லேலூயா. அதான் சொல்றது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும். அல்லேலூயா.
உன்னை தொடரும். அல்லேலூயா. அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆதியாகமத்துல அவர் சொல்றாரு 24:35. அதாவது நல்லா புரிஞ்சுக்கீங்க. அல்லேலூயா. கர்த்தர் என் எஜமான் என்ன பண்ணாரு? ஆசீர்வதிப்பார். நான் சீமானா இருப்பேன். எனக்கு தேவன் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரர்களையும் தருவார். அல்லேலூயா. எலியேசர் என்ன சொல்றாருன்னா, ஈசாக்குக்கு பெண் பார்க்க போன இடத்துல அந்த பெண் வீட்டார் கேட்கிறாங்க, நீ யாருமா, எங்க வரன்னு கேட்கிறாங்க. நான் ஆபிரகாமுடைய வேலைக்காரனா இருக்கிறேன், ஆபிரகாமுடைய படை தளபதியா இருக்கிறேன், உங்க எஜமான் அடிப்பார்கள் கேட்கிறாங்க. அவர் சீமானா இருக்கிறாரு, வெள்ளியும் பொண்ணையும் வேலைக்காரிகளும் தராரு, என்னை எப்படியாவது ஆசீர்வதிக்கிறாரு சொல்றாரு. நம்ம ஒரு நிர்வாகத்தில் வேலை செய்யும் போது அந்த நிர்வாகத்தை பத்தி நம்ம என்ன சொல்றோம்? அந்த நிறுவனத்தை பத்தி குறை சொல்றோம். அவனுங்க நல்லவங்க கிடையாது, அவனுக்கு திட்டு பசங்க, ஒழுங்காவே என்ன பண்ண மாட்டேறான், சம்பளமே ஏற்ற மாட்டேங்கிறான், காசை கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி பிடிக்காத ஒரு நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா கர்த்தர் உங்க கூட இருந்தாருன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு நினைச்ச மாதிரி உங்களை ஆசீர்வாதி வெள்ளியும் பொண்ணும் தரும்படியாக ஒரு நல்ல நிறுவனத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு தருவாரு, ஒரு நல்ல வேலையை தருவார், நல்ல ஆசீர்வாதம் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. மகிமை மாட்சிமை நல்ல அவர் சொல்றாரு. சாதாரண ஆளுங்க உன்னை வேலை செய்ய வைக்க மாட்டோமா, நன்மையும் கிருமியும் தொடர் ஆசீர்வாதம் வரும். உன்னுடைய எஜமான் சீமானா இருப்பான். அப்போ ஒருத்தரை குறை சொல்லக்கூடாது, ஒருத்தரை நம்ம என்ன பண்ண வேண்டும், கர்த்தர் வைத்திருக்கிற இடத்துல நம்ம உயர்த்த வேண்டும். அல்லேலூயா. நம்மளே நம்ம பத்தி தாழ்த்தி பேசினா எப்படி ஆசீர்வாதம்? அல்லேலூயா. நம்ம பையன் வீடு அவர் முன்ன மாதிரி இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஊழியம் வளர்ந்து தான் இருக்குப்பா. அல்லேலூயா. வா, நீ குழந்தையா இருக்கும் ஒன்று என்ன பண்ண தூக்கி அழைச்சி கொண்டோம், நீ வாணிப பிள்ளையா பார்த்த மறுபடியும் கூட அவனை தூக்க முடியுமா? அல்லேலூயா. உனக்கு ஒரு குடும்பம் வந்துச்சு, உனக்கு ஒரு மக்கள் இருக்கிறாங்க, உனக்கு ஒரு பொறுப்புகள் வந்துச்சு. உன் பொறுப்புல வந்து நான் தலையிட முடியாதுப்பா. உன் பொறுப்புல வந்து உன் குடும்பத்தில் வந்து நம்ம கொண்டு வர முடியாதுல்ல. அல்லேலூயா. அதனால அன்பான கருத்து பிள்ளைங்கள உங்க எல்லாரும் ஒன்று சொல்றேன், இந்த ஊழியத்தை ஆரம்பித்தது தேவன். என்னோட வார்த்தைக்கு நீங்க கீழ்படினாலும் கீழ்படினாலும் சரி, என்னை வெட்டப்பட வைக்கணும்னு நினைச்சாலும் சரி, என்னை அசிங்கப்பட வைக்கணும்னு நினைச்சாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன் அப்படின்னா கர்த்தருடைய ஊழியத்தை அவர் நடத்திட்டு போவார். இதுல எந்த மனுஷனும் தடை பண்ண முடியாது. தடை பண்ண வந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அப்படின்னு உங்களுக்கு சொல்லுங்க. யாருக்காகவும் ஊழியக்காரன் தான் புரிஞ்சுங்க. யாருக்காகவும் அடங்கி போறவங்க கிடையாது, யாருக்காகவும் குனிந்து போறவங்க கிடையாது. அவன் குனியக்கூடிய ஒரே முழங்கால் தான். அவன் பயப்படக்கூடிய ஒரே யாருக்கு? தேவன் மட்டும் தான். அவன் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரே ஆண்டவர் மட்டும் தான். இது யாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது யாருக்கும் தலை போடணும்னு அவசியம் கிடையாது. யாருக்கிட்டே வந்து என்ன பண்ண மண்டைன்னு அவசியம் கிடையாது. நமக்கு தாழ்மையுள்ள ஒரே தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதை உங்களுக்கு கூட சொல்றேன், நீங்க வந்து என்னோட கேண்டிடேட் என்ன பண்ண தேவையில்ல, எதுவும் சொல்ல தேவையில்லை. ஏன்னா நீங்க தேவன் கிட்ட சொன்னா போதும். அல்லேலூயா.
அல்லேலூயா. தேவன்கிட்ட சொல்லுங்க, தேவன் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அப்படின்னு ஒரு அத்தாரிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். அதை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய காரியங்களை நீங்கள் நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகினால நிறைய பேர் என்ன பண்ணல, நம்ம இல்லைன்னா அவ்வளோதான், நம்ம போடலாம் எல்லாமே இதுவாகிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க, இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செட்டப் எப்படி தெரியுமா? ஒன்று இல்லைன்னா ஒன்று உருவாக்குவார். அல்லேலூயா. ஒன்று இல்லைன்னா இன்னொன்று புதுப்பிக்கக்கூடிய வல்லமை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏதேன் இல்லைன்னா, ஏதேன் தோட்டம் இல்லைன்னா பெரிய உலகத்தை நமக்கு படைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கடல் இல்லைன்னா என்ன பண்ணிக்கிறாரு? ஆறு படைச்சிருக்காரு, ஏரியை படைச்சிருக்காரு, குட்டைகளை படைச்சிருக்காரு. அல்லேலூயா. ஆப்ஷன் எப்படி பாருங்க, தேவன் நம்ம தெளிவாக உண்டாக்கிறார் பாருங்க. 50 கிலோமீட்டர் இருக்குது கடல், குச்சினார மீன் அங்கேயே வெளிநாட்டுக்கு ஏற்றிடலாம். நம்மளுக்கு எங்க இருக்கு மீன்? அதனால நம்மளுக்கு கூட்டி ஏறி உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கடல் மீன் என்ன பண்றான்? 1 கிலோ 1000 ரூபாய் 500 ரூபாய்ன்றான். ஆனால் நம்ம மீன் 100 ரூபாய்க்கு என்ன பண்ணிடுறோம்? ஜிலேபியை சாப்பிட்டுக்கிறோம். அல்லேலூயா. இப்போ அந்த மீன் எல்லாத்துக்கும் போவோம், இந்த மீன் எல்லாத்துக்கும் போவோமா? உங்களுக்கு மட்டும் தான். அது உங்களுக்கான ஆசீர்வாதம். அல்லேலூயா. இதுதான் பண்ணாது, திருவள்ளுவர் தாண்டாது, மணல் அது தாண்டாது. அல்லேலூயா. ஆனால் தண்ணிக்கு போவோம், அது வந்து அம்பத்தூர் ஏறிங்களா அந்த மீன். அப்போ கவனிங்க, அன்பான காத்துருப்பீங்க, ஜிலேபி பூண்டையில் மட்டும் இல்லை, எல்லா ஏரியும் இருக்குது. அல்லேலூயா. அப்போ புரிந்து கொள்ளுங்க அன்பான காத்துருப்பீங்களே, உங்களுக்கான ஆசீர்வாதங்களை நீங்கள் எப்படி சுதந்திரித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஏசாயா 45:4 வாசிங்க. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பெண்களை கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. வாசி. நானே தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருக்க உனக்கு நாமம் தருவேன். அல்லேலூயா. பெண்களை கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் கொடுப்பேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ நம்மளெல்லாம் ஆண்டவர் சொல்லி கொடுப்பேன்னு சொல்லிக்கிறாரு. ஆனால் நம்மளை எப்படி மக்கள் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னா, அதை எடுப்பதற்காக மட்டும் தான் பயன்படுத்தினாங்க. அல்லேலூயா. எதுக்கு பயன்படுத்தினாங்க? அன்றைய காலத்துல அந்த தங்கத்தை எடுப்பதற்காக தான் நம்ம பயன்படுத்தினாங்க. தங்கத்தை எடுத்து நீ எடுத்துன்னு போறதுக்காக படிக்கல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மனுஷனோட புத்தி தான்பா, உன்னை எடுக்க வச்சு உங்க கையில வாங்கிப்பா, ஆனா நான் உன்னை ஆசீர்வதிச்சேன்னா உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எடுக்கிறது மட்டும் தான் நம்ம யாருக்கு எடுக்கிறோம்? தங்கம் எடுக்கிறோம், யாருக்கு எடுக்கிறோம்? போயிட்டு அவங்க நம்ம போட்டுக்கிறாங்க, நம்ம போறதுக்கு எடுக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்ற ஆசீர்வாதம்னா எடுத்து நீ என் கையில் போட்டு தருவாங்க. அல்லேலூயா. இனி வரைக்கும் ப்ராஸ்பரிட்டி என்ன பண்ண பாருங்க. செழிப்பு என்ன பண்ணனா, நீ தங்கத்தை ஒரு 38 சாதம் வாங்கி நீ சைன் போட்டு வந்து ஆமென் சொல்லதான் கிடைக்கலாம் கிடைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இது ஆமென் எது சொல்லிக்குது, எது சொல்லி தெரியுமா? அல்லேலூயா. ஏன் வாங்க முடியாது? 38 சாதம் அவ்வளோ போகுது, அடிப்பா கால்குலேட்டர். 32 சாதம் அவ்வளோ வருது. $19,20,000 தானே? அல்லேலூயா. 19,20,000 கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா உங்களுக்கு கூட இருக்காரு. நீர் என்னோடு இருக்கும்
மாசத்துல உங்களை செழிப்பா வைக்கணும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நாங்க கலாத்திய 5 சார் தானே போறோம். எனக்கு 32 சார் கொடுப்பாரு. அல்லேலூயா. வானத்தின் பல கனிகள் திறந்தவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. வானத்தின் பல கனிகள் திறந்தவன் ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், உன் வாழ்க்கைக்கு கஷ்டமா இருக்கும், ஆனா கர்த்தர் கொடுக்குறது ஈஸியா. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன்னா நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருந்தா, நீங்க கர்த்தருக்கு சபைக்கு உண்மையா இருந்தா, இதெல்லாம் சாதாரண காரியம் இல்லை. ஒரே மாசத்துல வாங்கினாங்க. அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்களா இன்னைக்கு ஒரு நாள் வெளியே போனா எனக்கு எவ்வளவு லாஸ் தெரியுமா? அட்னஸ் பைசா பிடிச்சிடுறாங்க, ஆப்ஷன் பைசா பிடிச்சிடுறாங்க, எனக்கு என்ன பண்ணிடுறாங்க, வேலை விட்டு நிறுத்திடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரணங்களை இதயத்தில் வைத்து கொண்டிருக்கீங்க. அவன் நல்லவன் தான். இந்த பாருங்க, சட்டத்தின் பிரகாரம் எல்லா நிறுவனங்களிலும் மாசத்துக்கு 3 லீவு தரணும். தரலன்னா அந்த கம்பெனி எழுத்து மூடலாம். அதான் சட்டம் சொல்லுது. அப்படி ஒருத்தர் உங்களை டாமினேட் பண்ணா அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்ணலாம்? அதெல்லாம் நீங்க பயந்து மாட்டேங்கிறீங்க. உங்க உடம்பு பார்க்காத, இதுவும் பார்க்காத பண்றீங்க. ஓடுறீங்க. அப்ப அன்பான கருத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர் என்ன பண்ணணும்? லீவு தரணும் ஒரு கம்பெனி. அப்படி தரலன்னா அது மேல என்ன பண்ணலாம்? நம்ம அதிகாரத்தை செயல்படுத்தலாம். இன்னைக்கு லீவு கொடுக்கலாம், எல்லா கம்பெனி லீவு கொடுக்கலாம். லீவு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ஓட்டி வந்தா 2000 ரூபாய் தரலாம். இல்லாதவன் என்ன பண்ணுவான்? அப்போ ஏமாத்தலாம், சிதைக்கலாம் ஒரு மனிதனோட வாழ்க்கையை. அரசாங்க சட்டம் எப்படி பாருங்க, லீவுனா லீவு, அதுதான் கிடையாது, ஓட்டில வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் என்ன பண்ணுவோம். அல்லேலூயா. அரசாங்கம் எல்லாம் பண்ணல, நிறுவனங்களுக்கு சப்போர்ட் பண்றதுனால. ஏன்னா அரசாங்கத்தையும் வருமான நிறுவனங்கள் இருந்தா வருது. அதனால கார்பரேட்டுகளுக்கு தான் இந்த அரசாங்கம் சப்போர்ட் பண்ணுறதை தவிர எளிமையான சிறுமியான மக்களுக்கு சப்போர்ட் பண்ணல. அல்லேலூயா. ஏங்க நம்ம ஊர்ல டிரான்ஸ்ஃபார்ம் போச்சுன்னா மாற்றத்துக்கு 24 மணி நேரம் ஆகுதுங்க, நாளைக்கு தான் வரும் அப்படின்றான். அசால்ட்டா உட்காந்துக்கிறான். ஒரு கம்பெனி ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் வந்து 10 நிமிஷம் லாரில போயிட்டு 10 டிரான்ஸ்ஃபார்ம் மாட்டுறான். ஏன்? நீ கரண்ட் பில் போட திட்டுற, அவன் எவ்வளவு போட்டாலும் கட்டுறான். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க, அவனுக்கு வருமானம் வருகிறது. அதனால என்ன பண்றாங்க, அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஹோட்டல் அப்படின்னு சொன்னா அவனுக்கு 20,000 ரூபாய் கரண்ட் பில் லாஸ் கவர்மெண்ட்டுக்கு. அதனால அவனுக்கு பட்சம் வந்துடுறான். நீ என்ன பண்ற? இந்த மாசம் எல்லாரும் கரெக்டா போட்டாங்களா? இந்த மாசம் கரண்ட் பில் எல்லாரும் கரெக்டா போட்டாங்களாப்பா? வந்துச்சா? கவனிங்க, இந்த மாசம் சபைக்கு கரெக்டா தான் போட்டுக்கிறாங்க நினைக்கிறேன். 967 ரூபாய் நான் போட்டுக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா நீங்க சொல்லுவீங்களா, அதிகமாக அந்த பாடம் சொல்றாரு, நம்ம அதை சொல்ல மாட்டாரு. அல்லேலூயா. அதே நான் என்ன பண்றேன், அறிவிக்கிறேன். அல்லேலூயா. எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தரில் நம்பிக்கை வைத்து கர்த்தரில் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் நதியிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்வை விடுவதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, பையன் வண்டியில போறான், என்ன பண்றீங்க? ஒரு குழந்தை வெளியே போகுது, என்ன பண்றீங்க? இங்க இடத்துல ஒரு பொட்டு வச்சிருக்கீங்க. இந்த இடத்துல ஒரு பொட்டு வச்சா இங்க நெத்தில ஒரு பொட்டுக்கு ஒரு ஐப்ரோ மை வச்சிருக்கீங்க. அப்ப மை வச்சா அந்த குழந்தையோட அழகு போயிட்டு நினைக்கிறீங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? குடுக்கணும் வாங்க சாயங்காலம் அந்த குழந்தைய சுத்தி என்ன பண்றீங்க? ரோட்ல போட்டு ஏறி ஊத்துறீங்க. இதெல்லாம் பண்ணும்போது அந்த குழந்தை சாப்பிட்டு தலைமலை வச்சு போவாதுன்னு நீ பண்றதுனால அந்த குழந்தைக்கு பிரச்சனை வரும். அந்த குழந்தைக்கு எதுவும் தெரியாது போவோம். உன் சாப்பிடல இருந்து தலைமலை வச்சுக்கிற உன் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் அதெல்லாம் உன் குழந்தைக்கு தலைமலை வைக்காது. அதெல்லாம் பண்ணக்கூடாது. தேவன் சொல்றாரு. அல்லேலூயா. உன் குழந்தைக்கு யாரா வன்கண் படிச்சுன்னா கை வச்சு ஜெபம் பண்ணு. என் குழந்தை மேல எந்த வன்கண் இருக்கக்கூடாது ஆண்டவரே.
படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணு. எந்த பொல்லாத ஆளுங்களையும் குழந்தைய தொடக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணு. கை வை, உங்க குழந்தை தலைவலை நீ கை வைக்கலாம், தப்பு இல்லை. கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. குழந்தைய காலையில் ஒன்று ஜெபம் பண்ணி எழுப்புங்க. தண்ணி ஊற்றி எழுப்புறது, மாட்டு மூத்திரத்தை துவச்சி எழுப்புறது, என்ன பண்றீங்க? இதெல்லாம் பண்ணுகிறீங்க. அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, மாட்டு மூத்திரம் வந்து நல்ல ஒரு சயின்டிஸ்ட் சொல்றாங்க, அதுல வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது, மாட்டு நிறைய நோய் இருக்கும். அப்ப அதுக்கு பயன் மூஞ்சல் தொலைக்கும் போது இன்ஃபெக்ஷன் ஆகினா வைரல் ஃபீவர்லாம் வர ஆரம்பிக்கும். அது வந்து குச்சா கூட நல்லது அப்படின்னு. அதாவது மாட்டினுடைய இறைச்சி சாப்பிடுறது அவனுக்கு அருவருப்பா இருக்குதான். மாட்டினுடைய கோமியத்தை குடிப்பது கொக்கோ கோலா குடிக்கிற மாதிரி தான். கவனிங்க அன்பான காப்பி இல்லை, உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இதெல்லாம் மூட நம்பிக்கைகள். இதெல்லாம் உழைக்க முடியும். தேங்காய் மட்டும் உள்ள போக முடியும், இன்னைக்கு போக முடியாது. ஏன்னா தேங்காய் குடிமை இருக்கு, உனக்கு குடிமை இல்லை. அதனால நீ வெளியே தான் நிற்கணும். பூ மட்டும் வெளியே உள்ள போவோம், கருவறைக்குள்ள நீ போக முடியாது. ஏன்னா பூநூல் இருக்குது, உனக்கு இல்லை. அதனால நீ போக முடியாது. நூலுக்கு இருக்கிற மரியாதை, தேங்காய் குடிமைக்கு இருக்கிற மரியாதை கூட மனிதர்கள் இல்லாத காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துப்படுது. அன்பான கருத்து இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? அப்போ சமூகம் ஒரு மனிதனை அடிமைப்படுத்த வேண்டும் என நினைக்கிறது. சமூக விடுதலை இல்ல. ஒரு மனிதன் எப்பொழுதும் ஒடுக்கப்பட்டவனா இருக்கணும், தாழ்த்தப்பட்டவனா இருக்கணும், பிற்படுத்தப்பட்டவனா இருக்கணும் அப்படின்னு இந்த சமுதாயம் நினைக்கிறது. ஆனா கிறிஸ்து சொல்றாரு, இந்த மனிதனை பார்த்து அவர் சொல்றாரு, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீரில் நாட்டப்பட்டதும் கால்வாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணவர்களை காணாமல் இலையை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கிடைக்கிறதும் மறந்த போல இருப்பான். நீங்க கிடைக்கிறீங்க, நம்ம செழிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. நீ செழிப்பா இருந்தா மற்றவங்களுக்கு பிடிக்காதுல்ல, அதான் நீ ஜபம் பண்ணிட்டு அதுவும் ஜபம்லாம் பண்றோம். நீ செழிப்பா இருக்கும்போது உலகத்தினுடைய பொல்லாத மனிதர்களுக்கு பிடிக்காது, நீ ஆராதிப்பது பொல்லாத மனிதர்களுக்கு பிடிக்காது, ஜபம் பண்ணுவது பொல்லாத மனிதர்களுக்கு பிடிக்காது. ஆகையினால பிசாசுக்கு பிடிக்காது. ஆகையினால நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க செழிப்புல நீங்க கடந்து வரணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஜபிக்கிறவர்களாக மாறணும். எல்லாத்துக்கும் ஜபம் தான் நம்மளுக்கு. அல்லேலூயா. இப்ப கல்யாண நடத்துற சபையில என்ன பண்றோம்? ஜபம் தான் பண்றோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். பிறந்த நாள் நடத்துறோம், ஜபம் தான் பண்றோம், நன்றி சொல்றோம். சீமந்தம் நடத்துறோம், ஜபம் தான் பண்றோம், நன்றி சொல்றோம். ஆறுதல் ஜபம் நடத்துறோம் சூரிய நன்றி சொல்றோம். அல்லேலூயா. கவனிங்க, ஆறுதல் ஜபம் அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. சொல்றது மறந்துட்டேன். ஆறுதல் ஜபம் எப்படி இருக்குன்னா, கரெக்டான நேரத்தில் என்ன கூப்பிட்டாங்க, முழுவதுமே எனக்கு கொடுத்தாங்க. யார் வராங்களா இல்லையா, நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ முடிச்சிருங்க, அப்போ முடிச்சிருக்கலாம் சொல்லல. நான் உங்களுக்கு ஒரே ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். அப்படி யாருன்னா சொன்னீங்கன்னா தயவு செய்து அதை கூப்பிடாதீங்க, எதை நிகழ்ச்சிக்கோ. இது லாஸ்ட் வார்த்தை உங்களுக்கு சாதாரணமாக சிம்பிளாக தான் முடிப்போம். வாங்க சீக்கிரம் முடிச்சிருந்தா கொஞ்சம் வாங்க இப்போ கிட்ட வர சொல்லிட்டு போகிறது இதெல்லாம் இருக்கிறது. அப்படி இல்லைன்னா என்னை கூப்பிடாதீங்க, இல்லை நாத்திங்க. அவர் சொன்னா, அவங்க அப்பா சொன்னாரு, எல்லா ஆராதனையிலையும் பங்கு பெற்று ஜனங்கள் வசனத்தை கேட்டாங்க. வசனத்தை கேட்டு ஜனங்கள் சிரித்து மகிழ்ந்து ஆறுதலோட கூட இருந்து பாடலை பாடி ஜனோட நாமத்தை அந்த இடத்துல மகிழ்ச்சி கொடுக்கணும். அல்லேலூயா. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் அந்த இடத்துல நம்ம பேசி ஜப கூட்டத்தை நடத்தணும். எதற்காக சொல்றோம் அப்படின்னு சொன்னா, ஜபம் என்பது தேவனை மகிமைப்படுத்துறது. அதை சீக்கிரமா குறையணும்னா பிசாசு வெளியே போ அவுட். அப்போ உங்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் தன்னை ஒப்பு கொடுத்து தனக்கு என்ன பண்ணணும், இருக்கிறதெல்லாம் மாறணும். சபையோட ரூல்ஸ் தான். முடியலாம் பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. நாங்கள் நடத்துவோம், எங்களுக்கு தெரியும். தேவன் சொல்றதுக்குள்ள என்ன பண்ணுவோம், அந்த கூட்டத்தை நாங்கள் நிறைவு செய்யப்படியாக சில காரியங்களை செயல்படுத்துவோம். தேவன் பெரிய காரியங்களுக்கு பற்றி என்ன பண்ணுவார், செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம்.
இன்னொரு ஒரே வாசனம் வாசிக்கிறேன், நான் முடிக்கிறேன். ஆதியாகமம் 1:28. ஆதியாகமம் 1:28 நம்ம சாதாரண வசனம் தான். நீங்கள் பழுகி பெருகி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களை எல்லாம் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நான் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துவேன். நீர் என்னோடு சமூகம் நிறைவு செய்வோம்.